கார்த்திகை தீபம் தொடரில் பரமேஸ்வரி பாட்டியும் சாமுண்டீஸ்வரிக்காக அவங்க ஊரில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. சாமுண்டீஸ்வரி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே கார்த்திக் சொல்கிறாரு, 3வது தெருவில் ஒரு கல்யாணம் இருக்குது, நம்ம அறிவித்த மாதிரி அவங்களுக்கு போய் பணம் நகை கொடுத்தோம்னா நம்ம பேரும் நல்ல ரீச் ஆகும், எல்லோரும் நம்ம வாக்குறுதி நிறைவேற்றத்தில் நினச்சி நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கூட்டிக்கிட்டு போகிறாரு. அவர் 3வது தெருன்னு சொல்லிட்டு 5வது தெரு கூப்பிட்டு போகிறாரு. என்ன மாப்பிள்ளை இங்கே கூட்டிகிட்டு வந்து சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. இதான் கல்யாண வீடுன்னு கூட்டிகிட்டு போய் பணம் கொடுக்குறாங்க. தேர்தல் நேரம் வந்துடுச்சு, அதெல்லாம் பணமாக கொடுத்துட்றோன்னு சொல்லி கொடுக்குறாங்க. கல்யாண வீட்டுக்காரங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்கள் சொன்ன மாரி தந்துருக்குறீங்க, எங்கள் ஓட்டெலாம் அவங்களுக்கு தான், எல்லோரும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. மற்றொருபுறம் சிவனாண்டி 3வது தெருவுக்கு போகிறான். அங்கே போனாக்கா சாவு வீடு. அங்கே போய் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு சிவனாண்டி. இப்போ வீட்டில் அடிக்கடி இதே போல் ஃபங்க்ஷன் நடக்கணும், நான் வந்து கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணுன்றாரு. அந்த வீட்டுக்காரர் கோவப்பட்டு திட்டாரு, ஏன்டா எங்கள் அம்மா செத்தது உனக்கு சந்தோஷமாக இருக்கா, நீ அடிக்கடி வந்து சந்தோஷப்படுவியா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சிவனாண்டியை சத்தம் போட்டு அடிக்காத குறையாக விரட்டி விடுறாங்க. சித்ராவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு சிவனாண்டி. கல்யாண வீடுன்னு சொன்னால் அது இலவு வீடு, அங்கே இருக்கிறவனுங்க இங்கே அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டதா சொல்கிறாரு சிவனாண்டி. அந்த டிரைவர் பையன் 3வது வீடுன்னு திருத்தா சொல்லி மாற்றி சொல்லிட்டான். கல்யாண வீட்டுக்கு பதிலாக நம்மளை இலவு வீட்டுக்கு போக வச்சுட்டு அவங்க கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. பிறகு பிரபல நடிகை யாரையாவது கூட்டிகிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணாலும் போட்டு வாங்கலான்னு முடிவு பண்ணுறாரு சிவனாண்டி. ஒரு நடிகையை ஏற்பாடு பண்ணுறாங்க. அவங்கள கூட்டிக்கிட்டு வந்து மக்கள் எல்லாம் ஆவாரமாக நின்று வரவேற்கிறாங்க. நடிகை பேரை சொல்லி எல்லோரும் வாழ்க கோஷம் போடுறாங்க. கிரவுண்டில் உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் சிவனாண்டி கொடுத்த பேப்பருக்கு பதிலாக கார்த்திக் கொடுத்த பேப்பரை மயில் மாற்றி கொடுத்துட்றாரு. சிவனாண்டிக்காக கேன்வாஸ் பண்ண வந்திருக்கிறேன்னு சொல்ல பேச ஆரம்பிக்கும் அந்த நடிகை சிவனாண்டியை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. சாமுண்டீஸ்வரியை நல்ல விதமாக உயர்த்தி பேசுகிறாங்க. இறுதியாக சாமுண்டீஸ்வரிக்கு குங்கும சின்னத்தில் ஓட்டு போட சொல்லி கேட்குறாங்க. ஊர் மக்களும் நாங்கள் அப்படியே போட்டுடுறோன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இதை கேட்குற சிவனாண்டியை அவங்க சித்தப்பாவும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிடுறாங்க. சிவனாண்டி மற்றும் சித்தப்பா சித்ரா 3 பேரும் கூடி பேசிக்கிறாங்க. நம்ம போட்ட திட்டத்தை சொதப்பி விட்டு நமக்கு எதிராக திருப்பி விட்டுட்டாங்க டிரைவர் பையன், அவனை சும்மா விடக்கூடாதுன்னு கோவப்படுறாரு சிவனாண்டியோட சித்தப்பா. அடுத்து என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறாங்க.